கோபுரம் சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட் 12 வருட அனுபவம் 9000க்கும் மேற்பட்ட கஸ்டமர்களின் நம்பிக்கையை பெற்ற முன்னணி சிட் ஃபண்ட் நிறுவனம். மேலும் விவரங்களுக்கு உடனே டவுன்லோட் பண்ணுங்க கோபுரம் சிட்ஸின் ஆஷ் கேஷ் ஆப்பை. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக செல்வ பெருந்தகை நியமிக்கப்பட்டிருக்கிறார். அந்த செய்தியை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை. தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக செல்வ பெருந்தகை நியமிக்கப்பட்டிருக்கிறார். தற்போது காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவராக இருக்கும் செல்வ பெருந்தகை தற்போது தமிழக காங்கிரஸ் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அந்த அண்மை செய்தியைத்தான் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழக காங்கிரஸ் தலைவராக செல்வ பெருந்தகை நியமிக்கப்பட்டிருக்கிறார். இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நிரஞ்சன் இணைந்திருக்கிறார். வணக்கம் நிரஞ்சன், இந்த நியமனத்திற்கான பின்னணி தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்க. காங்கிரஸ் கட்சியுடைய பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் கையொப்பத்துடன் வெளியாகி இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியுடைய இந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் செல்வ பெருந்தகை அவர்கள் உடனடியாக காங்கிரஸ் கட்சியின் பிரதேச அதாவது தமிழ்நாட்டின் மாநில தலைவராக நியமிக்கப்படுகிறார் என்ற தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இவ்வளவு நாட்களாக மாநில காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக இருந்த KS அழகிரி அவர்களுக்கு கட்சி நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் உடனடியாகவே சட்டமன்ற எதிர்கட்சி தலைவராக அதாவது காங்கிரஸ் குழு தலைவராக ராஜேஷ்குமார் அவர்கள் நியமிக்கப்படுவதற்கு காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஒப்புதல் வழங்கி இருக்கிறார் என்ற இந்த 3 தகவல் அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதாவது முதல் விஷயம், செல்வ பெருந்தகை மாநில தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. அவர் இப்போ சட்டமன்ற குழு தலைவராக இருக்கக்கூடிய சூழல்ல இப்போ அவருக்கு கூடுதல் பொறுப்பு அப்படின்றது வழங்கப்பட்டிருக்கு. அவரு மாநில தலைவரா வந்திருக்கிறாரு. அதே மாதிரி இப்போ காலியா இருக்கு அவருடைய பணி இடம் அப்படின்றது காலியாயிருந்ததுனால நிரஞ்சன் காத்திருங்க. நம்மோடு இணைப்பில் புதிய தலைவராக பொறுப்பேற்றிருக்கும் செல்வ பெருந்தகை இணைந்திருக்கிறார். வணக்கம் செல்வ பெருந்தகை, வாழ்த்துக்கள். நன்றிங்க. இந்த நியமனம் நீங்கள் எதிர்பார்த்த ஒன்றா அல்லது இந்த நியமன அறிவிப்பு உங்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தி இருக்கா? இல்ல, ஆச்சரியத்தோட ஆழ்த்திட்டு இருக்கேன். நான் எதிர்பார்த்தது ஒன்றும் கிடையாது. ஏற்கனவே என்னுடைய கட்சி காங்கிரஸ் பேரியக்கம் சட்டமன்ற கட்சி தலைவராக ஒரு உயர்வு பதவியில் வைத்திருக்கிறது. ஆகையால் இதை நான் எதிர்பார்க்கவில்லை. என்ன சொல்வதற்கு தெரியவில்லை. எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தியும் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும் என் மீது நம்பிக்கை வைத்து இந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக அதே நேரத்தில் காங்கிரசுடைய தமிழ்நாட்டின் தலைவர்கள் தமிழ்நாட்டில் காலங்காலமாக 50 ஆண்டுகளுக்கு மேல் ஆட்சி இல்லை என்றாலும் இந்த கட்சியின் மீது பற்றும் உரிமையோடு இருக்கின்ற அந்த தொண்டர்களுக்கு விசுவாசமாக இந்த கட்சியை வளர்த்தெடுப்பதில் என்னுடைய பங்களிப்பை நான் கண்டிப்பாக செய்வேன். செல்வ பெருந்தகை, இன்னும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில தலைவராக பொறுப்பேற்று இருக்கிறீங்க. இந்த குறுகிய காலம் உங்களுக்கு சவால் நிறைந்ததாக இருக்குமா? கட்சிக்குள் இணக்கப்பாடை ஏற்படுத்த முடியுமா? எப்படி பாக்குறீங்க? இல்லை, இது தலைவர் என்பது ஒரு தனிநபர் செய்யும் பணி கிடையாது. ஒரு கூட்டு முயற்சி, கூட்டு இயக்கம், எல்லா தலைவர்களும் சேர்ந்துதான் நாங்கள் பணியாற்ற போகிறோம். ஏற்கனவே பல ஆண்டுகளாக அனுபவம் உள்ள தலைவர்கள் இந்த பேரியக்கத்தில் இருக்கிறார்கள். ஆகையால் எல்லோருடனும் சேர்ந்து எல்லோருடைய ஆலோசனையும் பெற்று இந்த தேர்தலை நாங்கள் வெற்றிகரமாக சந்திப்போம். எங்களுடைய கோபுரம் சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட் 12 வருட அனுபவம் 9000க்கும் மேற்பட்ட கஸ்டமர்களின் நம்பிக்கையை பெற்ற முன்னணி சிட் ஃபண்ட் நிறுவனம். மேலும் விவரங்களுக்கு உடனே டவுன்லோட் பண்ணுங்க கோபுரம் சிட்ஸின் ஆஷ் கேஷ் ஆப்பை.